எவ்வளோ காலம் நீங்கள் தோட்டம் செய்கிறீங்க? இது நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 50-55 வரைக்கும் 55 வருஷம் செய்கிறீங்க. அப்பா அம்மா கொண்டு வந்ததுலேருந்து நாங்கள் அப்போ நீங்கள் எத்தனை வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 13-14 வயசு. 14 வயசு என்ன? நாங்கள் 3 வருஷம் அதுக்குள்ள தென்னம்பிள்ளை வச்சு 3வது வருஷம் திருப்பி வச்சுட்டாங்க. தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை என்ன மழையால பட்டு போகுது. பூச்சி தாக்கங்களும் கொஞ்சம் கூட தானே. ஓமையா இப்போ தென்னை வந்து நீங்கள் வந்து 3 வருஷமா வைக்க பட்டு கொண்டு போகுது. அப்படியே மழை ஒன்று, 2வது பூச்சி தாக்கம். குருத்து அடிக்கிற வண்டண்டி சொல்றோம் இல்லோ, தென்னம்பிள்ளை குருத்து அடிச்சா அது அப்படியே பட்டுப்போம். அதுல இருந்து ஒரு அழுகல் தாவி இல்லா போகுது. அப்ப நாங்க அந்த வலையை எடுத்து அப்படியே சுத்தி கட்டி விட்டா அந்த வண்டு வந்து அதுல சிக்கிப்பட்டு வலையில. அந்த காலத்துல தம்பி செய்யல எங்களுக்கு ஈஸியா இருந்தது, சுகமா இருந்தது. என்னன்னு சொன்னா மாழையாட்டை கட்டி செய்தாங்க, வருமானம் கூட இருந்தான். இப்பத்தே சூழ்நிலையில வந்து வருமானங்கள் குறையல. அது என்னன்னு சொன்னா மருந்துகள், அதுகள், எண்ணெய்கள், மண்ணெண்ணெய் வந்து அந்த நேரம் நாங்கள் 55-60 ரூபாய்க்கு லிட்டர் பண்ணிருந்தாங்க. இப்ப 200 ரூபாய்க்கு வேண்டுறாங்க. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் மிரிசிவில் பகுதியில் இருக்கிற பெரியானோடு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் இதுக்கு முதல் சில வீடியோக்களை பார்த்துருப்போம். அதாவது வடக்கு காடு என்று சொல்கிற பகுதிக்கு பக்கத்தினால் இந்த பெரியானோடு என்று சொல்கிற பகுதி இருக்குது. சொல்லப்போனால் இந்த பகுதியும் முழுக்க விவசாயம் நடக்கிற இடம்னு சொல்லலாம். பாருங்கோ, அதாவது கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் மிகப்பெரிய தோட்ட வழிகள் இருக்குது. பெரிய தோட்டங்களுக்குள்ள வந்து பலரும் வந்து தோட்டங்கள் செய்கிறது வளம். இங்க குறிப்பா வந்து இந்த பகுதியில மட்டும் இல்லாமல் வெளியிடங்கள் இருக்கிற ஆட்கள் கூட இங்க வந்து தோட்டங்கள் செய்கிற வளமை தங்கி நின்று பெரிய தோட்டங்களுக்குள்ள நிறைய பயிர்கள் செய்கிற வளமை. அதுபோதான் நாங்கள் இப்போ வந்து ஒரு தோட்டத்துக்கு நிற்கிறோம். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பயிர்கள் இருக்குது, அதை விட எப்படி என்ன மாதிரி விவசாயங்கள், இந்த பகுதி விவசாயம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி வந்து இந்த தோட்டத்தை நாங்கள் முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் தோட்டத்தின் நடு பகுதியில் நிற்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய தோட்டமாக இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாக வந்து அப்படி வந்து உளுந்து விதைச்சிருக்குது. பாருங்க, நீட்டுக்கு அப்படியே உளுந்து இருக்குது. எல்லாம் வந்து இப்போ காய்ச்சி வர ஒரு கட்டம் வந்துடுது. அப்படியே நாங்கள் இந்த பகுதியில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கச்சான் விதைச்சிருக்கு. பாருங்க, கச்சான் நிறைய தலைச்சிருக்குது. அதை விட வந்து இங்கே வந்து நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ள ஐயா வந்து நிறைய தென்னை மரங்களை வச்சு கொண்டு வர பாருங்க, எல்லாம் வந்து வளர்ந்து வந்து இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ, இப்படியே இந்த வரம்பு வழியாக நாங்கள் நேராக வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ, அப்படியே நாங்கள் இந்த தோட்டத்தின் நடு பகுதிக்கு அப்படியே வாரம். இந்த பகுதியில் பாருங்கோ மிஷின் இருக்குது. அதை விட இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, அதாவது வந்து இதை வந்து நாங்கள் இதுக்கு முதலும் வந்து சில தோட்டங்களை பார்த்த நாங்கள் இந்த மிரிசிவில் பகுதியில் இதை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது வந்து துறவுன்னு சொல்கிறது. இஞ்சால வந்து அதிகமாக எல்லா தோட்டங்கள்லையும் வந்து கிணறுகள் வந்து நாங்கள் பார்க்க முடியாது. இதுதான் இருக்கும் பாருங்க, இறைக்குரோக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லா மாதிரி இருக்கிறோம். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? மிரிசிவில் வடக்கு காடு என்ன? இந்த பகுதியில் வந்து நாங்கள் பெரியானோட என்ன இந்த பகுதியில் வந்து நாங்கள் இதுக்கு முதல்ல வந்து ஒரு சில தோட்டக்காரை பார்த்து நாங்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு இப்போ உங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து நான் உங்களோட சொந்த தரம் என்ன? எவ்வளோ காலம் நீங்கள் தோட்டம் செய்கிறீங்க? இது நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 50-55 வரைக்கும் 55 வருஷம் செய்கிறீங்க. அப்பா அம்மா கொண்டு வந்ததுலேருந்து நாங்கள். அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 13-14 வயசு. 14 வயசு என்ன? இப்போ சொல்ல போனால் வந்துயா இந்த காலத்துல வந்து 18 வயசுலயும் வந்து வேலை போகாக்கள் கூட. ஆனா அந்த காலத்துல உங்களை போலாக்கள் வந்து 12-13 வயசுலயே ஆடு மாடுகள் விவசாயம்னு சொல்லி சின்ன வயசுல ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க அந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சு இப்பத்தே பிள்ளைகள் மட்டும் அந்த ஆட்ட மாட்ட விரும்புறதும் இல்ல, செய்யறதும் இல்ல, விவசாயம் செய்யறதும் எல்லாம் வந்து
ஆடு மாடு வளர்த்து அது எருவேலி தான் தோட்டம் செய்கிறது. முடிஞ்சது. இப்போ தேவைன்னு சொன்னால் வனி எருவரும் லொரியில் கொண்டு வந்து பறிச்சு போட்டு செய்து போட்டு போயினோம். முந்தைய ஆடு மாடு கட்டி தான் நாங்கள் தோட்டம் செய்கிறோம். காலை பட்டி கொண்டாந்து போட்டு தரைகளை கட்டி குளதாடி தான் செய்கிறாரு. இப்போ 14-15 வயசுல நீங்கள் ஆரம்பத்துல செய்யக்க வந்து உங்களோட அப்பால இருந்து செய்யக்க அந்த காலத்துல அப்போ நீங்கள் வந்து என்ன பயிர் கூட செய்யறது? அப்போ வந்து மிளகாய் வெங்காயம். இப்போ எல்லாம் அதை விட்டுட்டு இப்போ டுவா பூட்டணி தம்புள்ள கச்சான். இப்போ இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்தையா காரை மிளகாய் தான் கூட நிற்கிது. காரை மிளகாய், துபாய் பூசணி எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்க வந்து இதுக்குள்ள என்னென்ன பயிர் இருக்குது? இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் கச்சானும் இந்த முறை உளுந்து தான் போட்டுருக்கிறோம். உளுந்தும் கச்சானும் என்ன எங்களுக்கு என்ன எடுத்தோம்னா நாங்கள் நெல்லுக்கு தர பதிவானபடியா நாங்கள் எங்களுக்கு தோட்டத்துக்கு இப்போ வேற பயிர் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மழை பிரச்சனைகளால அப்ப அருகி வெட்டி போட்டு நாங்கள் இப்போ கச்சானும். இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன நெல் விதைக்கிறதோ? முழுமையா எல்லாரும் விதைக்கிறது அப்படியே அந்த புட்டியை ஒன்றை விட்டுட்டு ஜல விதைக்கிறோம். புட்டியை விட்டு பள்ளம் புல்லா விதைக்கிறேன்னு. அப்ப நீங்க வந்து அந்த நெல் அறுவடை செஞ்ச பிறகு இது மட்டும் தான் வைக்க முடியும் என்ன? வேற ஒன்றும் வைக்கல என்ன? முந்தின காலங்கள்லாம் கொஞ்சம் மழை குறைவு வச்சிருந்தாங்களே. இப்போ 4 வருஷமா மழை கூட தான். மழை கூட என்ன? மழை கூட. இப்போ நாங்கள் 3 வருஷம் அதுக்குள்ள தென்னம்பிள்ளை வச்சு 3வது வருஷம் திருப்பி வச்சுடாங்க. தென்னம்பிள்ளை என்ன மழையால பட்டு போகுது. மற்ற பூச்சி தாக்கங்களும் கொஞ்சம் கூட தானே. ஓமையா இப்ப தென்னை வந்து நீங்க வந்து 3 வருஷமா வைக்க பட்டு கொண்டு போகுது அப்படியே. மழை ஒன்று 2வது பூச்சி தாக்கம். அந்த வெள்ளை ஈன்னு சொல்ற என்ன மாதிரி அதான் அந்த செவிட பிள்ளையில பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி என்ன? அதான் அந்த தாக்கம். அது வந்து எல்லா இடத்துலயும் பரவாயில்ல இருக்கு என்ன? பரவாயில்ல இருக்கு. ஆனா கூடிய வச்சவன் சொன்னா அந்த சின்ன கண்டுகள்லாம் நாக கூட. சின்ன கண்டு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்ல அது மொச்சிருக்கு. அது மருந்து இல்லை என்ன? அதுக்கு இப்ப ஒரு மருந்து ஒன்று அடிக்கணுமாம். ஓயிலும் கலந்து அடிக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை கை கொள்ள இல்லை. மற்றது அந்த ஒரு பண்டு ஒன்று குறித்து அடிக்குது. பண்டு அதுக்கு தான் வேலை கொண்டு இப்ப சுத்தி கட்டுற கல்லல் பார்த்துட்டு இருக்கலாம். என்ன அது என்ன செய்யறது? அதான் அந்த குறித்து அடிச்சோன்னா பட்டு போகுது. அப்ப அந்த வேலையால நாங்கள் அப்படியே மூடி கட்டி விட்டா பண்டுள் விடாதபடியா அதுல வந்து பண்டு தாங்கி போகிற அந்த வேலையில. மொத்தமாக வந்து எவ்வளவு அளவு இந்த தோட்டம் வாணி? இது இப்ப வந்து 24 பரப்பு வரும். 24 பரப்பு வயல் பரப்பு. இதுக்கு நீங்க வந்து எத்தனை பரப்பு கிட்ட நீங்கள் வயல் விதைப்பீங்க? நாங்கள் இப்ப சாதாரணமா ஒரு 20 பரப்பு. 20 பரப்பு. அப்ப வயல் தவிர்ந்த காலத்தை மட்டும்தான் நீங்க பயிர் செய்ய முடியும் இதுக்குள்ள என்ன? அப்ப நீங்க அதிகமா வருஷம் என்ன பயிர் கூட செய்யறீங்க? நாங்கள் கூட செய்யறது இதுக்குள்ள காலங்கள்ல பயிர் தான் வைக்கிறாங்க. அரி வெட்டி போடுவோம், கொஞ்சம் முன்னுக்கு வெட்டி போடுவோம். மேரலையில மேரலை வெட்டி தையில வெட்டி போடுவோம். வெட்டினா தம்புள்ள டுவாய் நாங்கள் இப்ப ஒரு 4 வருஷமா மழை கூட என்ன? இப்ப கடந்த வருஷம் கூட மழை கூட தானே என்ன? அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ ஒன்றும் செய்யலாது. அருவியை வெட்டி போடும், காலங்கள் போடும். பேர்கள் வைக்கிறார். இது கச்சானம், உளுந்து பயிர், உளுந்து பயிர் எல்லாம். இப்போ உளுந்து பயிர்னு சொல்லிக்க வந்து எத்தனை மாசத்துல நீங்க அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? இது வந்து சாதாரணமா 45-50 நாளையில பூக்கொள்ளும். பூக்கொண்டா இப்போ வந்து நாங்கள் அறுவடை செய்கிறேன்டா 2-2.5 மாசம் 3 மாசம் செல்லும். அப்படியே புடுங்கி அடிக்கிறதா. இனி வந்து இப்போ நீங்க எந்த மாசம் மட்டும் நீங்க இதை வந்து நீங்க அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? இது வந்து இப்போ எங்களுக்கு ஈரம் கிடந்து சாதாரணமாக காய்க்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஆடி மட்டும் நிற்கும். ஆடி மட்டும் என்ன? அதுக்கப்புறம் நீங்க என்ன உழுது போட்டு அப்புறம் என்ன செய்யறது? உழுது போட்டு பண்படுத்தி வச்சிருப்போம். அப்புறம் வயல் பெருமை என்ன? வயல் செய்யாத காணின்னு சொன்னா நீங்க தொடர்ச்சியா வேற ஒரு பயிர் செய்யலாம் என்ன? செய்யலாம், உங்களுக்கு தாங்காது வயல் என்ன. அப்படி நாங்கள் இந்த பகுதியிலேருந்து நாங்கள் நடுவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கோ சில தென்னை மரங்கள் நிற்கிது, தழைச்சி வருது. அப்படியே இஞ்சாலை நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கமுகு மரங்கள் நிற்கிது. அதை விட வந்து இது வந்து பாருங்க தேசிக்காய் மரம் நிற்கிது, தேசி மரம் நிற்கிது. அப்படி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் வந்து நல்ல ஒரு அழகான சின்ன ஒரு குடிசை ஒன்று இருக்குது பாருங்கோ. ஐயா வந்து வெயில் நேரத்தில் விளைப்பாடுறவங்க நல்ல அழகான சின்ன ஒரு குடிசை ஒன்று செய்திருக்க பாருங்கோ. உண்மையிலே வந்து இந்த மாதிரியான குடிசைகள் வந்து நாங்கள் இந்த காலப்பகுதியில் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் இதுக்குள்ளே இருக்கும்பொழுது நல்ல குளிமையாக இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு மாதுளை மரம் நிற்கிது. நாங்கள் இப்போ இந்த தோட்டத்தின் நடுப்பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் இந்த பகுதியில் நின்று நாங்கள் சுத்த வர பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாலும் வந்து உளுந்துதான் நிறைய இடங்களில் பயிர் போட்டிருக்குது. அப்படி நாங்கள் இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாலும் அதிகமாக வந்து உளுந்துதான் இருக்குது. அப்படி அங்கால குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் கச்சான் பயிற்சி நடக்குது பாருங்கோ. அதை விட அங்கால தென்னை மரங்கள் நிற்கிது. இதெல்லாம் பார்க்க போனால் வந்து ஒரு ரெக்கமெண்டேக்க போன மேரிக்கு மழை இதெல்லாம் என்ன நிரம்பி மூடி இருக்கு என்ன? மற்ற வந்து இப்போ நான் இங்கே வந்து நிறைய தோட்டம் பார்த்தேனானியா, இங்கே வந்து கிணறுன்னு சொல்றது குறைவு என்ன? இந்த இதான் என்ன துறவோ
இப்ப இது என்ன காரணம் ஐயா? இது கூட இங்க இது இருக்கு, கிணறு இல்லாமல் இது இருக்கு, என்ன காரணம் இது? பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு தாழ்வில தண்ணி மேலே நிக்குது. மற்றது நாங்களுக்கு இதுக்குள்ள இப்ப 18 அடி பைப் இருக்கு. 18 பைப்பு 19 அடி வரும் வந்து 4 இன்ச்சு பைப்பு நாங்கள் இறக்கி இருக்கிறோம். தண்ணி போதிய அளவில் அடிச்சு கொண்டு வர ஊறி கொண்டு வரும். அப்படியா? இப்ப மழை காலத்திலயும் வந்து தண்ணி நிரம்பி நிற்கும், அதே மாதிரி வெயில் காலத்திலயும் வந்து தண்ணி ஊற்று வந்துட்டு இருக்கும். நாங்கள் அடிச்சு கொண்டு வர அதுக்குள்ள குழாய்க்குள்ள வந்தோம். அப்ப இந்த பகுதியிலாம் வந்து அங்காலையும் பார்த்தனா மற்ற தோட்டத்துக்கையும் பார்த்தனா கூடுதலா வந்து கிணறுன்னு சொல்றது குறைவா தான் இருக்கு. கிணறு காண்ற குறைவு இந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் இருக்கு. என்ன இது என்ன நீங்கள் உங்களோட காலத்துல தோண்டினோட இருக்கும்போது தோணுனது? நீங்க தோணுனீங்க மூணு காலத்துல? என்ன செய்ய தோணுன? என்ன இப்ப என்ன இது வந்து என்ன சேரு நீங்க வந்து ஏசிபி பிடிச்சு ஏசிபி எல்லாம் இப்ப இல்ல தம்பி வந்து முந்தி ஆக்கல. முந்தி வாளிகள் சாக்க தடியில கொலையை போட்டு ஆக்களை பிடிச்சிதான் அள்ளி ஊத்துறது. அப்படிதான் என்ன வாளிகளாலே அள்ளி ஊத்துறது. இப்பதான் எல்லாம் ஜேசிபி அது இது எல்லாம் வந்த உடனே கொண்டு வர்றது. மழத்தியாலத்துக்குள்ள வெள்ள கடையில வேலை முடியும். காசு இருந்தா சரி. இப்ப வந்து ஐயா கிணறோ இதோ தண்ணி உங்களோட இறப்புக்கு நீங்க நல்லன்னு சொல்றீங்க. என்னது என்ன காரணம் சொல்றீங்க? என்னன்னு சொன்னா அப்புறம் குத்து தண்ணிக்கு எல்லாம் எங்களுக்கு பட்டை இருக்கும், ஓலப்பட்டை தவிரப்பட்டை இருக்கும். ஒருவருன்ட்டு நாங்கள் எங்கட வேலை வாக்க குண்டம் வந்து அள்ளி ஊற்றி போட்டு போடினோம். கிணறுன்ட்டு சொன்னா 2 பேர் வேணும். 2 பேர் இது நீங்க இறங்கி அள்ளலாம் அப்படியோ? இதுக்கு இறங்கி நீங்க அள்ளலாம். என்ன இப்பயும் வந்து இங்கால பாக்குறேன்னா கூட அந்த தோட்டத்தையும் பார்த்தேன் நான். அந்த பட்டைன்னு சொல்ற ஓலப்பட்டை என்று பாவனை வந்து முந்தி அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சி வந்தது. ஆனா இங்க நிறைய பேர் பாதிக்கிறீங்க. என்ன நீங்க பாதிக்கிறீங்களே? என்ன அது வந்து இப்ப முந்தி நாங்க பாத்துக்க நிறைய இடத்துல தாரப்பட்டியோட தம்பி எங்களை ஓலப்பட்ட சூவம் என்னன்னு சொன்னா தண்ணியும் கூட கொள்ளும். மற்றது எங்களோட தொழிலுக்கும் சரிக்காது கொள்ளாத எங்க இடத்துக்கு பார்த்து கொண்டே போவோம். தாரப்பட்டி அள்ளி கொண்டு வர சரிக்கும் துண்டும் எல்லாருமே அது தொடர்ச்சியா செய்ததான் அதை செய்து கொண்டிருக்கலாம். சரி. ஆனா இதுக்குள்ள நான் பார்த்தவருக்கு வந்தையா நிறைய சில தோட்டத்தை பார்த்தேன் நான். அங்க கூட பார்த்தேன் வந்து தாரப்பட்டம் இருக்கு. ஆனா வந்து உங்களை போல சில பேர் வந்து அந்த ஓலைப்பட்டையை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள சில பேர் வச்சு வைக்கிறோம். அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலங்களில் பார்க்குறாங்க. இப்ப நிறைய இடங்கள் அது வந்து அப்படி அறிவிப்படுத்து இல்ல குறைவு. சாதாரணமா நாங்கள் நல்ல மாதிரி கோழி நாங்கள் பூ போட்டு எல்லாம் பக்கம் வச்சிருக்கிறோம்டா 2 வருஷம் பூ போட்டு வச்சிருந்தா. என்ன இப்ப தகரப்பட்டே அந்த அளவுக்கு கிடவா தகரப்பட்ட என்ன ஒரு வருஷத்துல அப்படியே பல ஊக்கி போடுவேன். கொஞ்சம் காலத்தால அதான் என்ன காவலுக்கு அடிப்பினோம். அதானே இப்ப உங்களோட காலத்துல அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் இந்த ஓலைப்பட்டை வந்து இப்ப வரைக்கும் விவசாயத்துல முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா அதை வந்து நிறைய பேர் கைவிட்டுட்டேன். இந்த பகுதியில நாங்க பார்க்க போனா நிறைய தோட்டத்துக்குள்ள சொன்னா பழைய ஆட்கள் வந்து அதை பாவிக்கணும். புதுப்பொடிகளை தோட்டம் செய்யறது அது பாவனை விட்டு பாவனை இல்லைன்னு. இப்ப உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க, நீங்க வந்து தோட்டம் செய்யறீர்கள் அந்த காலம் தொட்டு இன்று வரையும் செய்யறீங்க. உங்களுக்கு வந்து அந்த காலத்துல செய்ய என்ன மாதிரி இருந்தது, இப்ப என்ன மாதிரி எப்படி நிலைமையில இருக்கு உங்களுக்கு? உண்மையில வந்து அந்த காலத்துல தம்பி செய்யல எங்களுக்கு ஈஸியா இருந்தது, சுகமா இருந்தது. என்னன்னு சொன்னா மாழையாட்டை கட்டி செய்தான் வருமானம் கூட இருந்தான். இப்பத்தே சூழ்நிலையில வந்து வருமானங்கள் குறையல. அது என்னன்னு சொன்னா பொருளாதார இதுகள் எல்லாம் வளர்ச்சிகள் எல்லாம் இப்ப சரியான மரக்கறிகள் சரியான விழுக்காடு, மருந்துகள் அதுகள் எண்ணெய்கள் மண்ணெண்ணெய் வந்து அந்த நேரம் நாங்கள் 55-60 ரூபாய்க்கு லிட்டர் பண்ணினாங்க. இப்ப 200 ரூபாய்க்கு வேண்டுறோம். 200 ஒரு மருந்து எடுக்க போனாலும் இப்ப 6000 ரூபாய் வேணும் 16 மருந்து. அப்ப அப்படி செய்யலாம் நட்டம் தான். ஆனா என்ன செய்யறது, சும்மா இருக்கக்கூடாது. உண்மையிலேயே வந்து உங்களை போல ஆக்கள் அந்த காலத்துல விவசாயம் செய்தார்கள். இப்ப வந்து லாபம் கிடைக்குதோ இல்லையோ செய்யாமல் இருக்கக்கூடாது செய்யறீங்க. என்ன நிறைய பேர் இதுக்கு முதல் எங்களோட தொழில நாங்கள் செய்து கொண்டாண்டு லாபம் நட்டத்தை பார்க்கிறார் வரும் போகும் இந்த முறையெல்லாம் சரியான நட்டம் தானே இருக்கும். போன வருஷம் எல்லாம் நல்ல உழைப்பு உழைச்சா எல்லாரும் உழைச்சவ. இந்த ஒரு சரியான நட்டம் தான். ரூபா பூசணிக்காய் எல்லாம் போன வருஷம் எல்லாம் 300 ரூபாயில இருந்து கொடுத்தாங்க. இந்த முறையெல்லாம் 150-200 ரூபாய் 55-60 ரூபாய் 70 ரூபா கூட போனது. ரூபாய் பூசணி என்ன நீங்க செஞ்சீங்களா? அதுக்குள்ள நாங்கள் செய்யல. என்ன ஆனா இதுக்கும் நிறைய பார்க்க போனா வந்து அந்த கரிமிளகாய் ரூபா பூசணி தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு. நிறைய பேர் செஞ்சு என்ன இப்போ உற்பத்தி எல்லாரும் செஞ்சு உற்பத்தி கூட வலிக்கிட்டால் விலை குறையும். என்ன வந்து இங்க கட்டிக்கணும். இங்க தமிழுக்கு கொண்டு வராங்க கொண்டு வர வந்து இஞ்சி கட்டிக்கணும். விளையாதுக்கெல்லாம் 2 கட்டும். அப்படி என்ன கட்டிக்கணும். நாங்கள் அடிச்சா 1 நம்பர் கொஞ்சம் அது வியாபாரிக்கு அடிக்கிட்ட கண்டு வருவான் வந்து கட்டி கொண்டு வருவான். இது என்ன செய்யறது, அந்த விலை கட்டி என்ன செய்யறது? புது தம்பி இந்த குருத்து அடிக்கிற வண்டண்டி சொல்றோம் இல்லோ, சின்ன பிள்ளை குருத்து அடிச்சா அது அப்படியே பட்டுப்போம். அதுல இருந்து ஒரு அழுகல் தாவி
எல்லாம் போகுது. அப்ப நாங்க அந்த வலையை எடுத்து அப்படியே சுத்தி கட்டி விட்டா அந்த வண்டு வந்து அதுல சிக்கிப்பட்டு போகும். வலையில சிக்கிப்பட்டா அங்க குருத்தை தாக்காததுக்கு தான் நாங்கள் அப்படி செய்யறோம். இப்ப எல்லா தென்னைக்கும் நீங்க கட்டாயம் அப்படி செய்யும். இப்பத்த சூழ்நிலையில என்ன எடுத்துனா முந்தி இல்ல, இப்பத்த சூழ்நிலையில அந்த தாக்கம் கூட இருக்கு என்ன. இப்ப எத்தனை தென்னை இருக்கு நிக்குது? இதுல ஒரு 40-45 பிள்ளைகிட்ட நிக்கு. என்ன இந்த 45 நீங்க அதுக்கு முதல்ல வச்சா 5 3 வருஷம் 4வது வருஷம் வைக்கிறேன். திரும்ப வைக்கிறீங்க. இப்ப 24 உள்ள வச்சிருக்காங்க. இப்ப இப்ப இதுவும் வந்து நீங்கள் முயற்சியை பொறுத்து என்ன மாதிரி வரும்போது என்ன இப்ப இந்த நீங்க இந்த வலை கட்டி செய்யற இந்த இது முறை இருக்கல்லோ, இது என்ன இந்த முறை செய்யறீங்களோ இதுக்கு முதல் செஞ்சீங்களோ? இந்த முறை தான் நாங்க கை கொள்றோம்னு சொன்னா தாக்கம் கூடின வழியா இந்த முறை அந்த வண்டு வந்தா அதுல சிக்கப்பட்டு போகும். தென்னம்பிள்ளைய தாக்காத அளவுக்கு தான் அதை செய்யணும். நீங்க எல்லா தென்னம்பிள்ளைக்கும் மீனக்கட்டு கட்டி செய்யணும். என்ன அப்படி என்ன மேல வேண்டாம். அப்ப குருத்துக்கு கீழே கீழே யார் இந்த குடிசை செஞ்சது? நீங்களா? என்ன நல்ல அழகா தான் இருக்குது. என்ன சொல்லுங்க அவையா, இப்ப இந்த நேரங்கள்ல இந்த வெயில் காலங்கள்ல இந்த நேரத்துல இருக்க நல்ல இருக்கும். என்ன நாங்கள் வந்து தோட்டம் சொன்னா நான் கூட போறது இல்லை வீட்டு எங்க நினைக்கிறேன் கூட. என்ன இப்ப வந்து இந்த பகுதியில நாங்க நிறைய இடத்துல பார்த்த நாங்கள் எல்லாரும் வந்து வெளியிடங்கள்ல இருந்து வந்து இங்க இருந்து கூட தங்கி நின்று தோட்டம் செய்யறேன். இப்ப இங்க நீங்க வந்து கூட முறை சாப்பாடுகளோட வந்தா நின்றுடுவினோம். பின்னரம் பொழுதோட போறது போவினோம் கூட. மத்தியான சாப்பாடு புள்ளிகள் அவர்கள் கொண்டாந்து விடுங்க. நாங்கள் எங்களுக்கு கிட்டண்டபடியா நான் நின்றுடுறாரு. அப்படியா? என்னட்டு சொன்னா தெரியும் தானே இப்ப சூழ்நிலைகள் ஆடுகள் மாடுகள் வச்சு 6 மாடு பிரச்சனை. என்ன பஞ்ச காட்டினா 5 ரூபாய்க்கு அவனுக்கு வேணும். பிரச்சனைகள் கொஞ்சம் கூட. இப்ப அதிகமா இங்க பார்க்க போனா நிறைய பேர் அப்படித்தானே கூட இரவல் தங்கி நின்று 6 மாடு அதோட வந்து தோட்டம் வந்து செய்யறேன். இப்ப இரவு பாம்பையில லைட் போட்டு அப்படி என்ன முடிய பரம்பல் வேலைக்கு போகணும். வேலையை முடிச்சோண்டு வேலைக்கு போவோம். அப்படி இங்க இருக்குமா புள்ள வராது. ஒரு ஆள் நிக்கணும். இது இந்த இடம் வந்து அப்படியே இந்த கடைசி தொங்கல் வரைக்கும் அந்த வயல்வெளி வரைக்கும் அப்படியே நிறைய பேர் இந்த மாதிரி தான் அப்படி சும்மா இப்படி இந்த ஓலை குடிச்ச மாதிரி அடைச்சு தங்கணும்னா செய்யறேன்னு. உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து இப்ப இந்த குரங்கு தொழில் என்ன மாதிரி? குரங்கு தொழில கரைப்போக்கள் இருக்கு. நடுப்போக்கள் கொஞ்சம் குறைவு. அங்க கரைப்போக்க விட்டா தான் நெஞ்சால வரும். அப்படி என்ன அங்கால பகுதி கொஞ்சம் கூட அழிவுன்னு சொன்னது. இதுக்கு பெருசா உங்களுக்கு இருக்குது. கரை தோட்டக்காரர் இல்லைன்னு சொன்னா ஜால வந்துடும். அப்ப நீங்க நடுவு கதைக்கா சாப்பிட்டீங்க. கரைப்போக்கன்னு சொன்னா இப்படியே 5 மணி வாங்கினா இவ்வளவு 7 மணி வடி இருக்குதான். வந்து தினவரத்துல தானே அப்ப இருக்கதான். மற்றது இஞ்சால இப்ப இந்த குறிப்பா இந்த தானியத்துக்கு இந்த கிளி குருவியல் தொழில் என்ன மாதிரி உங்களுக்கு? கிளியல் தம்பி இப்ப எங்களுக்கு குறைவு. புள்ளி தான் கூட. புள்ளி வந்து வயத்தங்குடிக்கு ரங்க விடக்கூடா விட்டா கலக்கியலாது. அது நடந்து தெரியது வாங்கிடும். அது அப்படியே பயத்தங்கள் இந்த இதுகள் எல்லாம் வெட்டி அப்படியே நறுக்கி நாசப்படுத்தி. நான் அங்க ஒரு ஐயா பார்த்தேன் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஐயா வந்து அப்படியே நூட்டு நிறைய அப்படியே பெரிய தேசத்துக்கு அந்த அப்படியே கெட்ட போல கொண்டு தடிச்ச கொண்டு கலைச்சு கொண்டே தெரியுது. அப்படியே ரங்க விட கூட விட்டா அதானே ஏண்டா சொல்றாரு. அது டுசி போட்டு சொன்னா கையில தட்டி கலைக்கலாம். கிளி பறந்துடும். புள்ளி வந்து பறக்காது. வயத்தங்குடிக்கு இறங்கி சேர்ந்தா நடக்கத்தை வாங்கிடும். கலைக்கிற அது இப்ப எல்லாம் வந்து காய்ச்சி எல்லாம் வந்து அறுவடை செய்யற கட்டம் வந்துருது. பயறு கவுப்பி எல்லாம் இருந்தது. அப்ப அவர் நீட்டுக்கு அப்படியே கொண்டு போறாரு. அப்படியே கிளைச்சு கொண்டு போறாரு. அது இங்க கிளைக்க நாங்க போயிருக்கோம். அப்படியே இந்த பகுதியில பாருங்கோ. அதாவது வந்து இந்த ஐயா சொன்ன அந்த நோய் இந்த தென்னம்பிள்ளையை பாருங்கோ குருத்தெல்லாம் இப்படித்தான் அந்த நோய் வருமாம். அந்த வண்டு பட்டினால் பாருங்க இப்படித்தான் வருமாம். ஓலையெல்லாம் அப்படியே குருத்திலே பட்டுது. அதால பாருங்க இப்படி எல்லாம் வந்து அப்படியே 6 மாடு அப்படியே கடிச்சு துப்பி போட்ட மாதிரி இருக்குது. இப்படி வர இந்த வண்டுகளை கட்டுப்படுத்த தான் ஐயா அந்த வலையை கட்டி கொண்டு வர பாருங்க. இந்த மாதிரி தான் அழிவு வரும். இப்படியே வந்துன்னு சொன்னா இதுக்கு பிறகு இந்த தென்னை வந்து தலை அப்படியே அழிஞ்சு விடும். பயங்கர ஒரு மோசமான ஒரு அழிவாக தான் இருக்குது. இது என்ன மாதிரி இதங்க நீங்க சந்தை கொடுப்பீங்க? அப்படியோ இது நாங்களே நீ இங்கே அடிச்சு சூடு வச்சு அடிச்சு மிஷின்ல போட்டு அடிச்சு அப்படியே சந்தையெல்லாம் கொடுக்கலாம். சந்தைக்கு தேவைக்குரியதை எடுத்து போடுங்க. இப்ப இது என்ன மாதிரி இப்ப உங்களுக்கு இந்த இது நோய் தாக்கங்கள் இல்லாமல் நோய் தாக்கம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிடாதான். என்னன்னு சொன்னா இப்ப நோய் தாக்கம் தான் நான் அதிகரிச்சோன்னு நிற்குது கூட. இப்ப எது இப்ப கச்சானுக்கு இந்த பயிர் உளுந்துக்கெல்லாம் பெருமன்றீங்க. இப்ப நாங்கள் எல்லாம் 4 முறை 3 முறை 4 முறை மருந்து அடிச்சாச்சு. ஆனா இப்ப மழை இல்லாதல எரிஞ்சு கொண்டு போகுது. எங்களுக்கு மழை இருக்கணும். மழை இருந்தா இதுகளுக்கு எல்லாம் தண்ணி அடிச்சு நாங்கள் செய்யலாம். வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி அடிச்சா செய்யலாம். நட்டம் தான் பெறும். இப்ப 2 மழை பெய்யுதா எங்களுக்கு இது கோடி காய்க்கும். என்னன்னு சொன்னா தண்ணி அடிச்சா நாங்கள் உடைச்சி அடிச்சு கொண்டு நிற்கணும். இது வந்து காணல்ல வந்து விளைகிறார். நாங்கள் ரைக்க கூடாது. வாட்டர் பம்ப் போட்டு இந்த பயிருக்கு ரைக்க கூடாது.
பயிருக்கு இறையக்கூடாது. இறைக்கக்கூடாது. இறைச்சா நெடுக தொடர்ச்சியா இறைக்கணும். இது வந்து வயல் வழியா போடுறது அந்த காணல்லையே அது காய்க்கும். அப்ப நீங்கள் இப்ப நீங்க துப்புராவது இறைக்கிறீங்களோ? நாங்கள் மிஷின் புடி இன்னும் அடிக்கல தானே, அடிச்சா தொடர்ச்சியா அடிக்கணும். அடிக்கிறதுல இருந்து அதை காய்ச்சி கொண்டு வந்தா காய்ச்சி கொண்டு. இந்த வெயிலுக்கு ஐயா இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா இறைக்காம விட்டா அந்த வெயிலுக்கு வந்து அழிஞ்சு போ. அழிகிறது நமக்கு வாக்கில எல்லாம் சுட்டி சுட்டு தண்டு எல்லாம் பட்டு. நான் எங்க இதெல்லாம் சுட்டு பட்டு தான் இருக்கு. அழிய கொண்டு போ. அப்படி என்ன நாங்கள் தண்ணி அடிச்சா ஊரியா கூட பட்டு கொண்டு போவோம் சொன்னா அடிச்சா தொடர்ச்சி அடிச்சு கொண்டு. இப்ப என்ன சொன்னாங்க ஐயா, நான் அதுல வந்து சில பேரை பார்த்தேன். நான் சில தோட்டத்துக்குள்ள வந்து நல்லா விரிச்சு சுத்துங்க, ஒரு வாட்டி சுத்தி யாருங்க. சில பேர் அந்த அந்த தோட்டத்துக்கு பார்த்தேன். நான் இந்த பப்பு பூட்டி அப்படியே மழை பெய்யற மாதிரி அப்படியே தூர். அப்படி என்ன கண்டுகளுக்கு எல்லாம் தூவல் பூட்டி விட்டா அடிச்சோன்னு. ஆனா இந்த மண் வந்து தண்ணிய கூட உறிஞ்சி இழுக்கும். என்ன தண்ணி கூட பார்த்தேன் புழுதி. என்ன தண்ணி தண்ணி என்ன இது தண்ணி கூட இருக்குமே. அப்ப வர தண்ணி பத்தி கொண்டு இருக்கு. வாய்க்கால விடல, வாய்க்கால விட்டா ஏன் தண்ணி குடிக்கும். அதான் என்ன சொல்லிக்கலாம் தண்ணி குடிக்காது. ஓ இங்க வந்து அந்த நீங்க இந்த மெட்டன மாதிரி இந்த வாய்க்கால கட்டி தண்ணி விடுற இங்க இல்ல. என்ன இதுக்கு குறைவு குறைவு. என்ன அப்படியே தூக்கி பிடிச்சா அப்படியே பரவும். என்ன அப்படியே பிடிக்க முடியாது. இது வேற சொன்னாலும் மேலால குடி அந்த மாதிரி. என்ன சரி, என்ன நீங்கள் வந்து வேலை செய்யறீங்கன்னா மேற்கடுத்த விரும்பல நிறைய விஷயம் சொன்னீங்கள். என்ன சொல்லுங்க அப்பம் இப்ப எல்லாம் ஒரு உங்களை போல ஆக்கின்ற அனுபவங்களை கேட்கறது இந்த வீடியோ பாக்குற மக்கள் மறைஞ்சு ஒழிவிடும். ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி விவசாயம் என்று சொல்ற வந்து உங்களுக்கு தெரியும். எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து அத்தியாவசியமான உண்டு விவசாயம். ஆனா என்ன இப்ப சந்ததி எல்லாம் வந்து அப்படியே கைவிட்டு கொண்டு போறது செய்யற குறைவு. அப்படியே உங்களை போல சில சில ஆக்கள் நாங்கள் கிராமங்களில் போய் சந்தி கேட்க இப்படி வயது வந்தாக்கள் அந்த காலத்தாக்கள் செய்யற விஷயங்களை கேட்டு அறிய சந்தோஷமா இருக்குது. இப்ப உங்களோட தலைமுறைக்கு பிறகு இதுக்கு பிறகு வரப்போற ஆக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அர்ப்பணிப்பா செய்யணும்னு தெரியாது. காலப்போக்கில் நாங்கள் வந்து இப்ப எல்லாம் கைவிட்டு கொண்டு போனால் எல்லா உணவையும் வந்து நாங்கள் வந்து வெளியிடங்கள்ல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் தான் பெறும். இப்போ எல்லாருமே வந்து அர்ப்பணிப்பா செய்யறது குறைவு. சில பேர் பரம்பரை செஞ்சுட்டு வரையணும். அதிகமான ஆக்கள் வந்து இப்போ உங்களோட வயசுக்கு பிறகு வர ஆக்கள் எல்லாம் வந்து அதிகமாக செஞ்சு கொண்டு செய்ய மாட்டோம்னு சொல்லலாம். நீங்க 2 வரைக்கும் பாருங்க, நீங்க இப்போ உங்களுக்கு கால இயலாது. நீங்க எல்லாட்டையும் 2 வரைக்கும் என்ன செய்றீர்கள், நட்டமோ லாபமோ அதை செய்யணும்னு தொழில் செய்யறீங்கள். அதே மாதிரி வந்து இனி வர போற தலைமுறை வந்து அப்படி செய்யாது. சரி ஐயா, நன்றி. நிறைய செஞ்சீங்க. நன்றி ஐயா. சரி, நன்றி. பார்த்திருப்பீங்கள் ஐயா சொன்ன விஷயங்கள். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனா வந்து கிட்டத்தட்ட 24 பரப்பு அளவுடைய தோட்டம் ஐயா சொன்னவர். இங்க வந்து அதிகமாக பார்க்க போனா வந்து உளுந்து தான் இருக்குது. உளுந்து தலைச்சு நிற்கும் நிறைய. அதை விட வந்து கச்சான் இருக்குது. அதை விட பார்க்க போனால் ஐயா வந்து இந்த இடத்துல வந்து இந்த தென்னை மரம் வந்து நிறைய வச்சு கொண்டு வரார். சோகமான விஷயம் என்னென்னு சொல்ல போனால் ஐயா வந்து இதோட வந்து 3ஆவது வருஷம் வச்சு கொண்டு வரார். உண்மையிலே பார்க்க போனால் தென்னை வந்து அழிவு கூடவா இருக்குது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் தென்னைகளுக்கு வந்து நிறைய நோய் வருது, அழிஞ்சு கொண்டு போகுது. ஆனாலும் ஐயா வந்து தன் முயற்சியால் தொடர்ச்சியாக 3ஆவது வருஷமாக இந்த தென்னையை உருவாக்கி கொண்டு வரார். பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய தோட்டம். அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து நிறைய அனுபவங்களை சொன்னவர். இந்த பகுதியில் வந்து ஐயாவை போல நிறைய பேர் தோட்டம் செஞ்சுட்டு வரையினோம். ஐயா வந்து நிறைய அனுபவங்களை சொன்னவர். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக ஐயா வந்து தோட்டம் செஞ்சு கொண்டு வரார். அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக தோட்டம் செய்து வராக்களில் வந்து ஐயா முறையாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றி நீங்களும் நிறைய விஷயங்களை அறிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோவை பார்க்குறோக்கும் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நாள் உங்கள் SPCல. நன்றி, வணக்கம் உறவுகளே.